ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லலிதாக்கு தான் ஒரு சில்வர் காயின் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ அண்ணா நகரில் இருக்க லலிதாக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸில் வந்து ஒரு சில்வர் காயினை வந்து நான் வாங்கினேன். ஸோ வேல்யூ அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2%, ஜிஎஸ்டி வந்து 3% போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காமனான விஷயந்தான், எல்லா இடத்துலையுமே இதே வேல்யூ தான் வந்து போடுறாங்க. ஸோ எங்ககிட்ட நான் கேட்டது என்னென்னா, இவங்கக்கிட்ட வாங்கின காயினை இவங்ககிட்டயே ரிட்டர்ன் கொடுக்கும்போது எவ்வளோ எடுப்பீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து 6% கழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவுட் சைட் காயின் வேறு எங்கேயாவது காயின் வாங்கி அதை உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோன்னு கேட்டேன். அது வந்து 10% கழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓல்டு சில்வரை வந்து கொடுத்தா, அவங்கக்கிட்ட வாங்கின ஓல்டு சில்வரை கொடுத்தா எவ்வளோ கழிப்பீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவங்க 30% கழிப்பேன் அப்படின்றாங்க. ஸோ வேறு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் 35% கழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி என் மனசில் பட்டுச்சு. சரி, தாலி செயினை பார்க்கலாம். எனக்கு தாலி செயின் வந்து நான் ஆல்ரெடி போத்தீஸில் போய் பார்த்துருந்தேன் மாற்றுறதுக்காக. ஸோ அவங்க வந்து முகப்பு செயின் வந்து 13% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. நார்மல் செயினாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. சரி, லலிதாவில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். லலிதாவில் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் செயினுக்கு வந்து 3% அவங்கக்கிட்ட அவங்க வேஸ்டேஜ் வந்தாது. அண்ட் தென் முகப்பு செயின் எவ்வளோன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 8% சொன்னாங்க. 8%ன்றது வந்து கம்மியான ரேட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சரவணாலையுமே நான் வந்து கேட்டு பார்த்தேன். சரவணாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 4% சொல்கிறாங்க. நார்மல் செயினுக்கு 4%, முகப்பு செயினாக இருந்தால் 13 அபோவ் தான் சொல்கிறாங்களே. அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது லலிதா தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. நான் வந்து சில்வர் காயின் எப்பவுமே பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் வாங்குவேன். சரவணா ஸ்டோரில் தான் நிறையவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு காட்டுறது தான் இந்த 2 காயினு. ஸோ நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கின காயினை உங்கள்கிட்டயே கொடுத்தா நீங்கள் எவ்வளவு கழிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படிலாம் எதுவுமே கழிக்க மாட்டோம், நாங்கள் அப்படியே வந்து காயினை எடுத்துப்போம். ஆனால் நான் அன்னைக்கு அந்த பொருள் வாங்கும்போது மட்டும் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டு நாங்கள் வேல்யூ அடிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் ப்ளஸ்ஸான விஷயமாக தோணுது லலிதாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் வந்து எப்பவுமே இவங்கக்கிட்ட தான் காயின்ஸை வாங்குவேன். இவங்கக்கிட்ட தான் அந்த பொருள் வெளியே இருக்க பொருள் கொடுத்தாலுமே கூட இவங்க வந்து அதுக்கு எவ்வளவு கழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட வாங்கினதாக இருந்தால் 28%, வெளியே இருந்து வாங்கி கொடுத்தா 30% வந்து கழிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இதுதான் இவங்க தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்றதை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு கம்பேரிசனுக்கு ஏதாவது ஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லலிதா வந்து ஜுவல்லுக்கு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.